சிறையெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை ப்ரோ. இது இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து பார்த்தோம்னா சைலண்டா வந்து இப்படி ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக வந்து சரி நான் வார வாரம் படத்துக்கு போறேன் அப்படின்னு நினைச்சுதான் இந்த சிறை படம் சூஸ் பண்ணி போனது. ஆனால் நிறைய பேர் பாசிட்டிவாகவும் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இது ஒரு மாதிரி அதாவது விடுதலை டைப்ல இருக்கிற ஒரு மூவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா சொல்றது மைண்ட் ப்ளோயிங் வாங்க பார்த்தீங்களா, சீரியஸ்லி ப்ரோ. ஆனால் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்தது அப்படின்னா அந்த நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி ஒரு பயங்கர ஒரு மலையாள ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சிருந்தது ப்ரோ. விக்ரம் பிரபு அவர்லாம் வந்து பார்த்தோன்னா மனுஷன் இப்படி ஒரு கதையை வந்து அந்த மனுஷனுக்கு சூஸ் பண்ணாரு அப்படின்னா அவர்லாம் எங்கேயோ போயிருப்பாரு. சீரியஸாக சொல்றேன், விக்ரம் பிரபுலாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு அவரோட கெரியர் பெஸ்ட்னே சொல்லுவேன் அந்த படம். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிக்க. ஐயோ அந்த மனுஷன்லாம் வந்து பார்த்தோன்னா அவர் இவருன்னு நினைக்கிறேன், செவியர் அவருடைய பையன் நினைக்கிறேன். ஸோ அவரெல்லாம் சான்ஸே இல்லை ப்ரோ. ஏன்னா அவ்வளோ ரியாலிட்டியாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு. நமக்கு அந்த கேரக்டர் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் மேலாம் பார்க்கும்போது அப்படியே ஹார்ட் பீட்டே துடிக்கும். ஐயோ அவனுக்கு இதெல்லாம் நடந்துடக்கூடாது, இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு பதவதப்பு இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி ஒரு படம் வந்து அந்த எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படம் எமோஷன் கிரியேட் ஆகுமோ அந்த படம் தான் ப்ரோ என்னையா இருந்தாலும் ஹிட் அடிக்கும். ஹீரோயின்ஸும் சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ. அந்த படத்துல எனக்கு அந்த ஹீரோயினோட ஆக்டிங் வந்து பார்த்தோன்னா ரியலா பண்ணியிருக்காங்க. அந்த மேம் வந்து பார்த்தோன்னா நடிச்சதுல வந்து இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ண நடிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா இந்த படம் வந்து பார்த்தோன்னா அவங்க பெரிய லெவலுக்கு இழுத்துட்டு போவோம் அப்படின்றத உண்மை. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ரோ 2003 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நீங்க அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 99 நடக்கிற மாதிரி அந்த ஒரு காலகட்டத்துக்கே கொண்டு போயிருப்பாங்க. நீங்க வந்து பார்த்தோன்னா என்னதான் இந்த வாட்டி செட்டு போட்டு எடுக்கிற காலத்துல இப்படி வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபீல்கே கொண்டு போறாங்க பார்த்தீங்களா. அது சுரேஷ் ராஜகுமாரி அப்படின்ற டைரக்டர் தான் எடுத்திருக்காரு. செம்மையா பண்ணியிருக்கிறாரு. கண்ணே கலங்கிருச்சு ப்ரோ சீரியஸா. நம்மளே பார்க்க போது ஐயோ உங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆயிருச்சோ அப்படின்னு. ஆனா ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் வந்து படத்துல இருக்குது. அதை படம் பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கா இருந்தாலும் அந்த இரிட்டேட்டிங் கேரக்டர் வந்து 100% கோவம் வரும்ன்ற மாதிரி கேரக்டர் தான். அப்படி ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல இன்னொரு விஷயமும் பேசியிருக்காங்க. ரிலீஜியன் வந்து பார்த்தோன்னா அவங்களை எதுக்காக வந்து இந்த கேஸ் போட்டு இவங்களை இந்த செக்ஷன்ல வரையவே எதுக்கு தள்ளுறாங்க, எதுக்காக வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு 5 வருஷம் வாய்தா வாங்கியும் இன்னமும் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கல, அவங்க விடுதலையா இருக்க வேண்டியவங்க எதுக்காக வந்து பார்த்தோன்னா ஜெயில் கைதியா இருக்கணும் அப்படின்னு அந்த அந்த ஒரு ஸ்டோரி லைனுக்கே வந்து பார்த்தோன்னா அந்த டைரக்டருக்கு நான் சல்யூட் அடிக்கணும் ப்ரோ சீரியஸ். கிளைமேக்ஸ் அது எனக்கு வந்து பார்த்தோன்னா லைட்டா ப்ரெடிக்ட் பட்டது. அது யாருக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரியல. ஆனா இந்த மாதிரி நடக்காம இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா அது கடைசியில அந்த ட்விஸ்ட் வந்து. இன்னொரு கிரெடிட்ஸ் ஒருத்தர் இருக்கிறாரு, ஜஸ்டின் பிரபாகரன். அவரோட சாங்ஸ் கூட ஒரு ஆச்சரியமா சூப்பரா இருக்குது அப்படின்றது தான் அங்க மேஜர் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். பிஜிஎம்லாம் தெரிவிக்க விட்டாங்க. இது நல்ல ஒரு தியேட்டர் மெட்டீரியல் உள்ள படம். தயவு செய்து இந்த படத்தை வந்து இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்கல அப்படின்னா தயவு அதான் சொல்றேன்ல, பிஜிஎம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதான் ப்ரோ சொல்றேன். இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி, பைசன், இன்னும் எக்கச்சக்கமான படம் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட் லிஸ்ட்ல வந்து இருக்குதுனாலுமே கூட இதெல்லாம் அந்த படங்கள்லாம் தாண்டி நான் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சிறையெல்லாம் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் 2025 அப்படின்லாம். அதே மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்டர்ஸ் விக்ரம் பிரபுவோட மூவினாலும் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக சிறை அப்படின்னு சொல்லலாம். தைரியமாக இந்த படத்துக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அவார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ப்ரோ. அந்த அளவுக்கு ஒர்த்தியான ஒரு மூவி தான். இதை யாரும் வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சனலிஸ்டாக எடுத்துக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு கற்பனை கதை தான். இதனால வந்து நீங்கள் இந்த மதத்தை இப்படி காட்டியிருக்காங்க, இந்த பிரச்சனையை இப்படி ஏன் காட்டணும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு மூவி. இதை ஒரு மூவி இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு தான் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கற்பனை கதை தான் இது. இதை யாரும் வந்து பெருசாக எடுத்துக்காம தாராளமாக நீங்கள் வந்து குடும்பத்தோட வந்து பாருங்க. அந்த அளவுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்கும். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் சீன்லாம் வந்து பார்த்தோன்னா கிளாப் தட்டின ஒரு ரேஞ்சு தான். அது லாஸ்ட்டாக அந்த படத்தோட அவர் டைரக்டர் நேம் போடும்போது வந்து பார்த்தோன்னா நான் எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணிட்டேன் ப்ரோ சீரியஸாக. ஸோ அந்த மாதிரி படம் வந்து மலையாளத்தில் நிறைய வந்திருக்கும். ஆனால் தமிழில் வர்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி படம் வரலன்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. இந்த மாதிரி படம் வந்திருக்குது. அப்படி ஒரு படத்தை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ கண்டிப்பாக அந்த படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. விக்ரம் பிரபு சார் வந்து பார்த்தோன்னா ஹேட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக சொல்லலாம்.
ரேங்கிங்லாம் இந்த படம் நான் 10க்குலாம் பார்த்தீங்கன்னா நீ 1000 தருவோம் ப்ரோ. அதெல்லாம் மார்க்கில் கூட நான் அடக்க மாட்டேன். படம் சூப்பரா இருக்கு. இதுக்கு ஒண்ணு சொல்லணும் என்னன்னா, சுந்தர் சி சார் வந்து அன்பே ஷோன்னு ஒரு படத்தை பண்ணிட்டு இன்னைய வரைக்குமே ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிச்சுன்னா, அன்னைக்கு மக்கள் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தா அந்த மாதிரியான படங்கள் நான் இன்னைய வரைக்கும் எடுத்திருப்பேன்னு வருத்தப்பட்டாருல்ல, அதே தான் இந்த படத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு இந்த படத்தை நாம கொண்டாட தவறிட்டோம்னா இந்த மாதிரியான படங்கள் தமிழ் சினிமாவில் வரதில்லை. மலையாள படம் தான் நிறையா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க கண்டென்ட் ஓரி. ஏன்னா அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியண்டாக தமிழ் சினிமாவில் வருது, ஓகேவா? இதை நம்ம வெற்றி படமாக கொண்டாடுறதில்ல. ஸோ அன்னைக்கு சுந்தர் சி சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்த படத்தை சிறையை வெற்றி படமாக கொண்டாடினாதான் இந்த டைரக்டர் மறுபடியும் இந்த மாதிரியான கதைகளை கொடுத்து கண்டென்ட் ஓரியண்டாக படத்தை பண்ணுவாங்க. தமிழ் சினிமாவும் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல வரும், ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு தரமான கதை கொண்டு ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி டானாக்காரன் எடுத்த தமிழ் தான் இந்த படத்துக்கும் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம். இந்த வருஷத்தோட இறுதியில் வந்தாலும் இந்த வருஷத்துக்கு ஒரு டாப் 3ல இடம் கொடுக்கக்கூடிய தகுதியான ஒரு சிறந்த படம்னா சிறை படத்தை சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த படம் முழுக்கவே ஒரு ரியாலிட்டியாக ட்ராவல் பண்ணுற கேரக்டர் ஆகட்டும் எல்லாமே ஒரு ரியாலிட்டியாக பார்க்குற மாதிரி தான், ஒரு சினிமாவாக தெரியல. 2 மணி நேரம் தான், பெருசாக ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சு நம்மளை இதுவும் பண்ண கிடையாது, போரிங்கும் பண்ண முடியாது. ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு நீட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதும் தெரில, செகண்ட் ஹாஃப் போனதும் தெரில. அவ்வளோ சூப்பராக, ஒரு தேவையில்லாத சீன் கூட இல்லை. சாங்ஸு கூட ஒரு ஜஸ்டின் பிரபாகரன் சூப்பராக பண்ணியிருப்பார். பிஜிஎம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், ஸ்பெஷலாக அந்த கிளைமேக்ஸில் அந்த நிலோத்திங்கிறது இன்னுமே இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அது அந்த அந்த ஒரு லைன் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு மியூசிக் சைடும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபு அவருடைய கேரியரில் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த படம். கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். அவர் டானாக்காரன்லேயே பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு விக்ரம் பிரபு மாதிரி ஒரு ஆக்டரு ஒரு இந்த கதையை சூஸ் பண்ணி பண்ணதுனால பெருசாக முக்கியத்துவம் இல்லைனாலும் பரவாயில்ல, கதைக்காக எஃபர்ட் கொடுத்து அந்த மாதிரி அவர் ஒரு பெரிய ஹீரோ இப்படி பண்ணதுனால இந்த படம் இன்னைக்கு 4 பேர்த்துக்கு தெரியுது. விக்ரம் பிரபு இல்லாம அந்த புதுமுகமே இதை பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த படத்தை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லை பேசியிருக்குமான்னு கூட தெரியல. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மிட் ரேஞ்சில் உள்ள ஆக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி படங்கள் தயவு செஞ்சு ஓகே பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா தமிழ் சினிமா 2026லயாவது இந்த மாதிரி இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட படங்கள் 25ல வந்திருக்குன்னா அதுல ஒரு 20+ படம் தான் சிறந்த படம் லிஸ்ட்ல சொல்றாங்க. அடுத்த வருஷமாவது அட்லீஸ்ட் 20+ங்கிறது ஒரு 40-50+ தாண்டி போகணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பரா பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபுக்கும் ஒரு கதாநாயகி இருக்காங்க, படத்துல ஒரு அறிமுக கதாநாயகி இருக்காங்க. அறிமுக கதாநாயகி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்கு, அவ்வளோ சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அழுகுற சீன் ஆகட்டும், நமக்கு ஒரு சில நல்ல சென்டிமெண்ட் நம்மளுக்கு டச் ஆகுது. 2-3 இடத்துல நல்லாவே டச் ஆகுது. அவ்வளோ ரியாலிட்டியா நடிச்சிருக்காங்க. அந்த புது ஹீரோ அவருமே அறிமுகம் நடிச்ச யாரையுமே குறை சொல்ல முடியாது. என் படத்துல குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. மியூசிக் ஆகட்டும், தேவையில்லாத சீனும் ஒண்ணுமே இல்லை. படத்தை நீங்க வந்தீங்கன்னா நீட்டா பார்க்கலாம். ஒரு சிறந்த படம், ஒரு நல்ல படம், சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்ப நம்ம ரொம்ப அந்த ஓல்டு இதுல அந்த லவ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த 90s 80s அப்படிங்கும் போது அப்பெல்லாம் ஒரு பொண்ணும் பையனும் அந்த ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது அந்த லவ் எப்படி பண்ணுவாங்க, அது எப்படி இருக்கும், அதை தத்துரூபமா அதை பார்க்கும்போது நமக்கு அது கொஞ்சம் நமக்கே ஃபீல் ஆகுது. அவ்வளோ ரியாலிட்டியா எடுத்திருக்காங்கன்னு சொல்ல வரோம், ஓகேங்களா? அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் நல்ல படம். தயவு செஞ்சு தேட்டர்ல பார்த்து இந்த படத்தை வெற்றி படமா ஆக்குங்க. எதனால சொல்றேன்னா, இந்த படம் வெற்றி இல்லாம சும்மா சாதாரணமா போயிடுச்சுன்னா இந்த மாதிரியான நல்ல படங்களை நம்ம வருங்காலத்துல இழந்துருவோம், ஓகேங்களா? தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து வரணும். இது வெற்றியானுச்சுன்னா அடுத்தடுத்த டைரக்டர்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள படத்தை எடுத்து தமிழ் சினிமாவும் இன்னைக்கு மலையாளம் வெற்றியா பயணிச்சுட்டு இருக்க மாதிரி நம்ம தமிழ் சினிமாவும் வருங்காலத்துல பயணிக்குன்னு நினைச்சு நம்புறேன். 10க்கு 10 ரேட்டிங் கொடுத்து முடிச்சுக்கிறேன். 3 பேருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு யாருக்கு சொல்றீங்க? நான் தான் சொல்லிட்டேன், இந்த படத்துல குறைன்னு எதுவுமே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப்னா ஃபர்ஸ்ட் விக்ரம் பிரபுக்கு. அவரு இருக்கிற ஹீரோயிஷன் லெவலை விட்டுட்டு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதை இழந்துனா தமிழ் அப்படின்னு இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு இவ்வளோ ரியாலிட்டியாக கதை பண்ணி கொடுத்துருக்காரு.